யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள வாக்கியங்களை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தையை நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாயாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுக்காகவே கர்த்தர் உண்டாக்கினார். தோல்வியில் ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது என்பது நம்மளை உண்டாக்கின ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. நம்ம கேட்கலாம், ஏன் நான் வெற்றி அடைவதற்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா, நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு ரூபத்தில் உண்டாக்கலை. கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டு வச்சிருக்கிறதுனால, நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிற வெற்றி கொள்கிற கர்த்தராக இருக்கிறதுனால, அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் என்னதான் எப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறாருன்னா, வெற்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால தான் பாருங்கள், இந்த பகுதியில் யோசுவாவுக்கு அவன் வெற்றி அடைவதற்கான முறைமைகளையும் ஃபார்முலாஸையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறத பார்க்குறோம். ஆண்டவருக்கு அந்த விருப்பம்லாம் ஏன் இவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்? இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்ம வெற்றி அடைவதை குறித்த விருப்பம் இல்லைன்னா ஏன் ஒரு போதகரை என்னை எடுத்து ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வைக்கணும்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் தான்ப்பா உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்குற புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய வின்னரா ஜெயிக்கிறவனாய் உங்களை மாற்றுகிற ஒன்று கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அது என்னன்னா அவருடைய பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை திறக்கணும், இதை வாசிக்கணும். அதை தான் யோசுவாவுக்கு சொல்கிறார். ரொம்ப சிம்பிளான காரியத்தை சொல்கிறார். யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. இதை விட்டு வலது இடது புறம் என்ன பண்ணாத, சாயாத. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, இதே இரவும் பகலும் என்ன பண்ணு, தியானம் பண்ணு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். இதை விட்டுட்டு போய் வேற ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத. உன் பிரச்சனைக்கு எங்கே தீர்வு கிடைக்கும்னு வேற எங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, யார்ட்டையும் போய் கேட்டுட்டு நிற்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தை வாசிக்க ஆண்டவர் சொல்கிறார், கண்டிப்பாக எல்லாவற்றிலும் நீ புத்திமான் ஆயிடுவ. வெற்றினா என்னங்க? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் புத்திமான நடக்கிறான் பாருங்க, அதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தை கர்த்தர் தியானம் பண்ண சொல்றார். ஏன்னா இந்த வசனத்தை கேட்க தியானிக்க இந்த வசனத்தை புரிந்து வாழ்க்கையை அந்த புரிந்து கொண்ட தேவ வார்த்தைக்கு நேராக திருப்பும் போது எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மளை புத்திமானாக்குறார். இந்த புத்திமானா மாறும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு விசேஷமாக கவனம் செலுத்த வைக்கிறார். அது என்னன்னா, நம்ம கிட்ட தேவன் கொடுத்திருக்கிற வேலையின் மேலே கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த புத்தி அடையாமல் போகிறதுனால தான்
வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம். குடும்பத்தை சரியா நடத்த தெரியல, ஏன் தன்னையே சரியான விதத்தில் நடத்தி கொள்ள தெரியல, ஒரு வேலைக்கு போனால் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி தேரணும் அப்படின்றது தெரியல, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு கணவன் மனைவி எப்படி நடத்த வேணும் அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், புத்தி ரொம்ப அவசியம். பேதுரு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. 1 பேதுரு 3:7 சொல்றாரு, புருஷர்கள் தங்களுடைய மனைவியை விவேகத்தோட, அப்படின்னா வித் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா கவனித்து பாருங்க. குடும்பத்தை நடத்தணும்னா, உறவை நீங்க நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா, இந்த வேத புஸ்தகத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிற ஞானம், அறிவு, புத்தி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியங்க. யாரை பார்த்து நீங்க உங்க குடும்பத்தை நடத்த முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த குடும்பத்தையாவது உதாரணமா வச்சு உங்க குடும்பத்தை நீங்க நடத்த முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிற, இந்த வசனத்தினால் கிடைக்கிற புத்தி ஒரு மனுஷனுக்கு வரும்போது, தன் மனைவி எப்படி நடத்தணும், கணவருக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது மனைவிக்கு புரியும். பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்கணும், கீழ்ப்படியணும், எப்படி செய்யணும், இது எல்லாம் இந்த தேவனுடைய வசனம் புத்தியை கொடுக்குது. ஆனா இன்னைக்கு உலகம் பாருங்க, இந்த தேவனுடைய வசனம் கொடுக்குற புத்தி வேண்டாம், மற்ற எல்லாம் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் சண்டை சச்சரவா இருக்கு? புரிந்து கொள்ளல, புத்தி வரல. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ நம்முடைய வேலையை நம்ம திறம்பட செய்வதற்கு ரொம்ப அவசியமான ஒன்று இந்த வேத வசனத்தினால நமக்கு கிடைக்கிற புத்தி. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்க வேலையை திறமையா செய்யணுமா? கேளுங்க பக்கத்தில் பார்த்து, உங்க வேலையை திறமையா என்ன சொல்றாங்க? தலையாட்டுறாங்களா இல்லையா? எத்தனை பேர் வேலையை திறமையா செய்யணும்னு நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டதுனால கையை உயர்த்துறேன். அப்படி தவிர மற்றவங்கெல்லாம் உண்மையாலே நான் வேலையை திறமையாக செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா, திறமை உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக மாறினா இந்த வசனம் உங்களுக்கு புத்தியையும் திறமையும் உண்டாக்கும். இதோட தொடர்பு இல்லாமல், இந்த தேவனுடைய வார்த்தையோட தொடர்பே இல்லாமல் வாழ்க்கையை திறமை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அது ஒரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக மாற்றாது, சமாதானம் உள்ளதாய் மாற்றாது. ஆனால் ஒரு மனுஷன் இந்த வசனத்தினால புத்திமானாக இருப்பானா, அவன் வெற்றி அடைவான், அவன் சமாதானமாக இருப்பான், அவனுக்கு எல்லா அனுகூலத்தையும் கர்த்தர் அவன் பட்சமாய் கர்த்தர் திருப்ப அவர் வல்லவராக இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்வாரா? அப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தினால நமக்கு உண்டாகிற புத்தி நமக்கு ஒரு காரியத்தை உண்டாக்குது. என்னன்னா, நம்ம வேலையை திறமையா செய்வதற்கான ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் வேலை எப்படி நினைக்கிறோம், நான் வேலைக்கு போனாதான் வீட்டில் சாப்பாடு இருக்கும், நான் வேலைக்கு போனாதான் நான் எதையாவது வாங்கிக்க முடியும், பண்ண முடியும். வேலையை நீட் பேஸ் ஆக்கிட்டோம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வேலைக்கு ஒரு மனுஷன் எதுக்கு போறான்? தேவை இருக்கு, அதனால வேலைக்கு போறான். ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கும்போது தேவைக்காக வேலையை கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த வித்தியாசத்தை விளங்கி கொள்ளனா, நீங்க செய்யற வேலையை திறம்படமா செய்ய முடியாது. இதுக்கு தான் இந்த புத்தி வேணும். இந்த வசனத்தினால் கிடைக்கிற புத்தி ரொம்ப முக்கியமானது. வேலையை நான் போறேன், வேலை செய்யறேன், தேவை இருக்கு, அதனால வேலைக்கு போறேன். என்ன தேவை? நான் வேலைக்கு போகலன்னா வீட்டில் தேவை சந்திக்கப்படாது, வீட்டில் சாப்பாடு இருக்காது, என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய இதை செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால வேலைக்கு போறேன். ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், போய் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வந்தோமா. ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் வேலையை அதற்காக கொடுக்கல. மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அந்த வேலையை செய்ய, திறம்பட செய்ய, மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்துகளையும் வரன்களையும் கண்டுபிடித்து அதை எடுத்து எந்த வேலையை நீங்க செய்றீங்களோ அந்த வேலையில கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து நீங்க உபயோகப்படுத்தும் போது அந்த வேலை எப்படி மாறிடும்னா, உங்களுக்கு இன்பகரமான ஒன்றாய் மாறிடும், துன்பமானதா இருக்காது. நிறைய பேருக்கு நாளைக்கு வேலைக்கு போனாலே ஒரு மாதிரி, வேலைக்கு போகணுமா, தலை எழுத்து, என்ன பண்ணுறது, போய் தொலைவோம். 100% மக்கள் வேலைக்கு அப்படி தான் போகிறாங்க. 10% தான் எக்ஸப்ஷனல்.
கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கும் வேலைக்கு போகிறதுல விருப்பம் இருக்காது. என்னத்தை பெருசாக வந்துட போகுது? ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, மனுஷனை கர்த்தர் வேலை செய்யும் போது, வேலை செய்கிறவனா உண்டாக்கின போது, தேவைக்காக வேலைக்கு போன்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்குள்ள நிறைய திறமைகளையும் தாளந்துகளையும் நான் வச்சிருக்கிறேன்ப்பா, அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்கு ஒரு இடம் உனக்கு தேவை, அதனால உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். அந்த வேலையில போய் நான் உனக்குள்ள வச்சிருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கண்டுபிடித்து எடுத்து நீ வேலை செய்வனா? ஆண்டவர் சொல்றார், அந்த வேலையில உனக்கு பலன் வரும், உனக்கு இன்பம் கிடைக்கும். நீ எல்லா விதமான அனுகூலத்தையும் கர்த்தர் நம்ம செய்கிற கையின் பிரயாசத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்கிறீர்கள்? நாளைக்கு வேலைக்கு போகும்போது தேவைக்காக வேலைக்கு போகக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வேலைக்கு போகும்போது சரியா சொல்ல மாட்டீங்களே, அப்போ தேவைக்கு தான் போகிறீங்களா? என்ன பண்ணுறது பாஸ்டர், வீட்டு வாடகை கட்டணும், பில்லை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி நீங்கள் யோசித்து போனீங்கன்னா உங்களை ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு நிரப்பிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பாட்டில் நிரம்பலன்னு வைங்க, அவ்வளோதான், பைத்தியம் பிடிச்சிரும். அந்த மாதம் டென்ஷன் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க தாளந்துகளையும் திறமைகளையும் எடுத்து உபயோகப்படுத்த வேலைக்கு போகிறேன்னா, நான் சொல்கிறேன், அப்படி திறமைகளையும் தாளந்துகளையும் ஒரு மனுஷன் கர்த்தர் அவனுக்குள்ளே வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சி அவன் வேலை செய்வானா, நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிற ஒரு சாதாரணமான வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வேறு பிரித்து காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் பார்க்குறேன்? இப்போ தேவைக்காக வேலைக்கு போல கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக வேலைக்கு போகிறேன். நல்ல கவனிங்கள். இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் பாஸ்டர், ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த எண்ணத்தோட வேலைக்கு போய் வேலை செய்வீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் வாசல்களையும் வழிகளையும் திறக்க அவர் வல்லவராக இருப்பார். அதுதான் போன வாரம் காண்பித்தேன், 6 காரியங்களை காண்பித்தேன். எப்படி நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து கண்டுபிடிச்சு அதை உபயோகப்படுத்த என்ன அறிந்து கொள்ளணும்னா, இந்த வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு கொடுத்தவரே கர்த்தர் தான். நான் எதையாவது ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே என்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறார். விலையேற பெற்ற காரியத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவரே, என் தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றார், நீ தேவைக்கு வருவதற்கு முன்பாகவே உங்ககிட்ட நான் தாளந்துகளையும் வரங்களையும் திறமைகளையும் உனக்குள்ள நான் விதையா வச்சிருக்கிறேன்ப்பா. ஏன்னா எல்லா வரங்களையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லா வரங்களையும் தாளந்துகளையும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் வரங்களும் தாளந்தும் இல்லாம இல்லை. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா உள்ள என்ன இருக்கு சொல்லுங்க, வாய்த்திருந்து என்ன இருக்கு? உள்ள எல்லா கர்மமும் இருக்கு பாஸ்டர். அப்படி இல்லை, உள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் போல இருக்கிற வரங்களும் தாளந்துகளையும் வச்சிருக்கிறாரு. அது மிகப்பெரிய சக்திங்க. என்ன மாதிரி பவர்ஃபுல், என்ன டாமினன்ட் கிஃப்ட் அண்ட் டேலண்ட்ஸை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு தெரியுமா? நிறைய பேர் அதை பெருசாக நினைக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்ததை ஒரு நாளும் பெருசாக நினைக்காம அதை மறந்து போயிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் எனக்கு அது இல்லை, இது இல்லைப்பா, இதை செய்யுங்க ஆண்டவர், அதை பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ கேட்கறதுனா கொஞ்சம் மனசை கொஞ்சம் யோசித்து பார்த்து, உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன்னு சும்மா வெறும் காலி பாத்திரமா உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். வரங்களோடு தாளந்துகளோடு கர்த்தர். அப்போ வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, கொடுத்தவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வைத்து அந்த வரங்களையும் தாளந்துகளையும் என்ன பண்றாராம், பகுந்தளிக்கிறாராம். எங்கெங்க வரங்களை தாளந்துகளை எடுத்து நாம் பகுந்தளிக்கணுமோ அப்படி பகுந்தளிக்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண, அதை எடுத்து சரியான இடத்துல உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியான உள்ள இருந்து அவர் வேலை செய்கிறாரு.
மூணாவது சொன்னேன், நம்ம எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் தாளந்துகளையும் வரங்களையும் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்க வரங்களும் தாளந்தும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு நபருக்கும் வரங்களும் தாளந்துகளும் வித்தியாசமானவைகள். அங்கே தான் ஆண்டவர் சிறப்பானவர். எனக்கு இருக்கிற தாளந்து உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற தாளந்து எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற வரம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற வரம் எனக்கு இருக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்களையும் தாளந்துகளையும் வைத்தே கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நாலாவது சொன்னேன், கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் ஏதோ ஒரு இடத்துல அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அது உபயோகரமாக இருக்கிறது. அதான் சொன்ன பாருங்க, உங்களை நீங்கள் முக்கியமற்றவங்களாம் நினைக்காது. நான் என்ன பெருசா, நான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்தையும் எடுத்து உபயோகப்படுத்தணும். அதுக்கப்புறம் சொன்ன ஐந்தாவது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வரங்களும் தாளந்தும் ஒரு விதை மாதிரி. அந்த விதையை உங்களுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது, எடுத்து மற்றவர்கள் மேலே நீங்கள் விதைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் நம்ம கவனித்தோம். ஆறாவது சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா நினைச்சு பார்க்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் நவ். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரிமெம்பர் நவ் யுவர் கிரியேட்டர். உன்னை உண்டாக்குன கர்த்தரை இப்போ நினைச்சு பாரு. அன்னைக்கு நினைச்சேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்த உடனே இந்த நாளில் என்ன செய்யறேன்னா, என்னை உண்டாக்குனவர் எனக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு அதை நினைச்சு அதை எடுத்து உபயோகப்படுத்தும் போது வேலையில் கர்த்தர் என்னை வெற்றி உள்ளவனாய், என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, என்னை என்ன வேலை செய்யும்படி, பிரச்சனையை தீக்கிற வேலையை வச்சிருக்கிறாரா அந்த வேலையை செய்யணும்னா எனக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து நான் உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு ஏழாவது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இந்த வரங்களும் தாளந்துகளும் நமக்குள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்குள்ள வரங்களும் தாளந்தும் தூங்கிட்டு வெறும் இந்த உடல் மாத்திரம் உழைக்குது, கடினமாக இந்த உடல் உழைக்குது. ஆனால் திறமைக்கும் இந்த சரீர கடின உழைப்புக்கும் இந்த வரமும் தாளந்தும் சேர மாட்டுது. சேராமல் இருக்கிறதுனால தான் வெற்றி வர மாட்டுது. ஏன் வரல? இதை குறித்த புத்தி நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக உண்டாகாததுனால வெறும் உடல் ரீதியாக உட்காந்து கடினமாக உழைக்கிறோம். என்ன சொல்லுவாங்க பாருங்க, மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி வெறும் கடினமாக உழைச்சிட்டு இந்த வாரங்களும் தாளந்துங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது டிஸ்கவர் பண்ணாமல் கண்டுபிடிக்காமல் அப்படியே அதை பாட்டு தூங்க வச்சுட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நல்ல வெற்றியை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற இந்த டாமினன்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அப்படின்னா சக்தி வாய்ந்த இந்த வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற காரியம் நிறைய நேரம் குருடாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன தான் பார்க்குறோன்னா, எதை தான் கவனம் செலுத்துகிறோன்னா, நம்முடைய குறைபாடுகளையும் நம்முடைய தவறுகளை அதிகமாக எண்ணி பார்த்துட்டு அதை அந்த தவறுகளையும் குறைபாடுகளையும் வச்சு நம்மளை என்ன பண்ணுறோம், நம்ம ஒடுக்குறோம். அப்படி ஒடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிற இந்த வரங்களையும் தாளந்துகளையும் நம்ம கண்டுபிடிக்காம அதை குருடான ஒரு நிலையிலேயே இருக்க வச்சிடறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே பார்க்குறவனா இருந்தானா அவன் என்ன பார்க்க மிஸ் பண்ணுறானா, தனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற, அவன் வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற முற்போக்கான காரியங்களை பார்க்க முடியாமல் போயிடுறான். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருக்கிறது, நெகட்டிவாகவே யோசிக்கிறது. எது நெகட்டிவாக யோசிக்கிறேன், என்கிட்ட இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, என்கிட்ட இந்த தப்பு இருக்குது, அந்த தப்பு இருக்குது. இதே சொல்லிக்கிட்டு ஆண்டவர் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிற முற்போக்கான பாசிட்டிவான சக்தி வாங்கிய ஒரு வரங்களையும் தாளந்துகளையும் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை யோசிக்கிறதே இல்லை. எதை யோசிக்கிறோம்? ஃபுல்லாக நெகட்டிவாகவே யோசிக்கிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். அங்கே சொல்றாரு பாருங்க, பவுல் ரொம்ப அருமையாக சொல்றாரு எதை யோசிக்கணும். இன்னைக்கு நம்முடைய யோசனைகள் எப்படிப்பட்டதான் மாறணும். அப்படி மாறலன்னா நான் என்ன எதை வச்சு போட்டு ஒடுக்கிட்டு இருப்பேன்னா, என்னுடைய குறைபாடுகளையும் என்னுடைய தவறுகளையுமே நான் சொல்லி அதுலேயே நான் அந்த நெகட்டிவ்லேயே இருந்துருவேன்.
பாருங்க, குறை இருக்குன்னா அதை சரி பண்ணுவதுக்கு உண்டான கவனம் நம்ம செலுத்தணும். நியாயமான குறைகளை, தப்புதங்களை நம்ம சரி செய்வதுக்கு, மனம் திரும்புவதுக்கு ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம நெகட்டிவாகவே, சிலர்லாம் வாயை திறந்தா அந்த வாய் எப்போ மூடும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அது நொட்டை, இது நொட்டை, எனக்கு இந்த குறை அந்த குறை. தாங்க பிறந்ததிலிருந்து அவங்களுக்கு இது வரைக்கும் நடந்தது வரைக்கும் ஒரு நாளும் தங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பாசிட்டிவான கிஃப்ட்ஸையும் டேலண்ட்ஸையும் மேலே கண்ணு வைக்கிறதே இல்லை. இங்கே பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் வாசிக்கணும். ஏறக்குறைய 17 காரியங்களை சொல்றாரு. இந்த 17 காரியங்களை கவனிச்சு பாருங்க, ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும். நம்ம உட்கார்ந்து யோசித்தாலே நெகட்டிவா தானே யோசிக்கிறேன். நெகட்டிவான காரியங்கள்ல தானே, எதிர்மறையான காரியத்தில் தானே என் கவனமே போகுது. முற்போக்கான விதத்தில் டாமினண்டா சக்தி வாங்கிய வரங்களையும் தாளந்தையும் கர்த்தர் எனக்குள்ள அதை கண்டுபிடிக்கிறேனா, அது மேலே கவனம் செலுத்துறேனா? இங்கே பாருங்க, வாசிப்போமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எதை சிந்திக்கணுன்றாரு? எல்லாம் கேடான காரியம். இங்க சொன்னப்பட்ட நம்ம வாசிங்க பாருங்க, ஏதாவது ஒன்று தப்பா பவுல் சொல்றாரா? எதை யோசின்றாரு? எது ஒழுக்கமோ, எது புண்ணியமோ, எது பிரயோஜனமோ அதை யோசி. என்னை உட்கார்ந்து மனசுக்குள்ள என்னத்தை அனுப்பிட்டு இருக்கிறேன், என்னத்தை யோசிக்கிறேன், என்னத்தை என் கண்ணை வச்சு பார்க்கிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியங்க. இவைகளையே சிந்தித்து கொண்டு, எவைகளை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற அந்த டாமினண்டான கிஃப்ட்ஸையும் டேலண்ட்ஸையும், சக்தி வாங்கிய வரங்களையும் தாளந்தையும் எனக்குள்ள வச்சிருக்காங்க. என்னைக்காவது அதை உட்காந்து கொஞ்சம் பார்க்குறேன்னா? நல்ல கவனிங்கள். இது இந்த வரங்களையும் தாளந்தங்களையும் குறித்து பேசும்போது எந்த வயதினருக்கும் இது பொருந்தும். நல்லா கவனிங்க. இளம் வாலிபனாக இருந்தாலும் சரி, முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம முடிக்கிற வரைக்கும் இந்த வரங்களும் தாளந்துகளும் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சு உபயோகப்படுத்தி ஆகணும். இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. அதுதான் பவுல் சொல்றாரு, நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய காலம் வந்த போது பவுல் சொல்றாரு, என்ன நான் பானபலியா வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படின்னா எனக்கு தேவன் கொடுத்த வரங்களையும் தாளங்களை எல்லாத்தையும் எடுத்து உபயோகப்படுத்தி காலி பண்ணிட்டு நான் பரமேறி செல்றேன், கர்த்தரோடு இருக்க போறேன். அப்ப கவனிச்சு பாருங்க, அப்ப மனுஷன் வாழ்ற கடைசி நேரம் வரைக்கும் தனக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளங்களையும் எடுத்து அவன் உபயோகப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு மனுஷன் எதை பார்க்கறான்? தாங்கிட்ட இருக்கிற குறைபாடுகளையும் தவறுகளையும் தான் பெருசாக கவனிக்கிறோம். நம்ம கண்ணுக்கு எது தெரியுது? நம்ம குறைபாடும் நம்முடைய தவறுகள் தான் நம்ம கண்ணுக்கு. இந்த முட்டை கண்ணுன்றாங்க பாருங்க, இந்த முட்டை கண்ணுக்கு எது தெரியுது? முட்டை கண்ணு மாதிரி இருந்தாலும் சரி, சைனா கண்ணு மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு எது தான் தெரியுது? ஹலோ, நம்முடைய குறைபாடும் நம்முடைய தவறுகளும் தான் தெரியுது. ஏன்? இதையே பார்க்க தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? உங்களுக்குள்ள கர்த்தர் மனம் திரும்பக்கூடிய அந்த தவறுகளை, குறைபாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வரங்களையும் தாளந்துகளையும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரே, அதை எடுத்து உபயோகப்படுத்தினா உங்க குறைபாடுகள், உங்கள் தவறுகள் மாறும் என்பது உங்களுக்கு தெரியலையா? மறக்கவே முடியாது. பாருங்க, ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் ப்ரமோஷன் 2 இன்ச்சில் மிஸ் ஆயிடுச்சு பாஸ்டர். நான் கேட்டேன், என்னடா இது 2 இன்ச்சா? ப்ரொமோஷன் 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பல விதமாக கேட்டேன். அந்த அம்மா சொன்னது ரொம்ப 2 இன்ச்சில் போயிடுச்சு பாஸ்டர் என் ப்ரொமோஷன். அது என்னம்மா 2 இன்ச்சு அப்படின்னு கேட்டேன்.
அவங்க சொன்னாங்க, என் பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரி என்னோட 2 இன்ச்சு குறைவு பாஸ்டர் சைஸில், நான் கொஞ்சம் 2 இன்ச்சு அதிகமாக. நான் கேட்டேன், என்ன நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ப்ரொமோஷன் டோருக்குள்ளே நீ போக முடியாதாம்மான்னு கேட்டேன். இல்லை, உனக்கு கொடுக்குற ப்ரொமோஷன் சேரில் நீ உட்கார முடியாதபடி உன் சைஸ் நான் பெருசாகிடுச்சா, உன் உடம்பு சைஸ் பெருசாகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். சொல்கிறேன், இல்லை பாஸ்டர், கல்யாணம் ஆகும்போது நான் ஸ்லிம் பியூட்டியாக இருந்தேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த மனுஷனை, அதுக்கப்புறம் 2-3 பிள்ளைங்களாச்சு, இந்த ஸ்லிம் பியூட்டி இப்போ நான் ட்ரம் பியூட்டி ஆகிட்டேன். அதனால் எனக்கு ப்ரொமோஷனு. நான் கேட்டேன், உங்களுக்கு வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லையான்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, சிலர்லாம் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும். நான் கேட்டேன், உங்களுக்கு வேற உங்கள் குறைய தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலையான்னு கேட்டேன். உங்கள் சரீரத்தில் இருக்கிற குறைய தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலையா? நிறைய பேருக்கு தங்க பர்சனாலிட்டியில் இருக்கிற குறைய தான் பெருசாக நினைப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன கிடைக்க மாட்டுது, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டுது. உலகத்துலேயும் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறான், கல்ல நம்பினாலும் அதனால கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது. எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க, நம்ம யோசனை எப்படி இருக்கு பாருங்க. கிடையாது. என் பர்சனாலிட்டி, என்னுடைய உயரமோ, என்னுடைய அளவோ, என்னுடைய சரீர அளவோ எனக்கு வர வேண்டிய உயர்வுகளை, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்க போகிறது இல்லை. ஆனா அது தடுக்குதுன்னு நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், என் குறைபாடுகளை பெருசா நினைக்கிறேன். அதை நினைக்க கர்த்தர் என்ன எந்த இடத்துல எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்க தாளந்தையும் திறமையும் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ, உபயோகப்படுத்த முடியாத தயக்கம் எனக்குள்ள உண்டாகுது. ஏன்னா என் குறைபாடுகளை நான் பெருசா நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலருக்கு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் தங்களை குறை சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? என்னதான் ஆண்டவர் அழகான மூக்கை கொடுத்துருந்தாலும், எவ்வளோதான் அழகான கண்ணை கொடுத்துருந்தாலும், எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க மூக்கை பார்த்துட்டு, அந்த மூக்கு மாதிரி இல்லையே நமக்கு, அவங்க கண்ணு பாரு உள்ள, நமக்கெல்லாம் கருப்பாகுது, அவங்களுக்கு ப்ரௌன் ஆகுது, அவங்களுக்கு அப்படியே ஜொலிக்குது, ஐ பால்ஸ்லாம் பூனைக்கண்ணு மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு பூனைக்கண்ணை கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்போ பார்த்தாலும் குறை. சிலருக்கு என்னன்னா, தலையில் முடி இல்லை, அதுக்கு ஒரு பெரிய குறை, அது இல்லை, இது நொட்டை, அது நொட்டை. எதை பார்க்குறோன்னா, எப்போவுமே நம்ம குறைபாடையே பார்க்கறதுனால, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்துங்களையும் வரங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துகிற சிந்தையே வராமல் போகிறதுனால, நம்ம வேலையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தயங்கி செய்து அந்த இடத்துல நம்ம வெக்கப்பட்டு தான் போகிறோம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாக கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொன்னோம், உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்க, இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நாளைக்கு வேற மாதிரி ஆவீங்க பாருங்க, அதுவும் அவர் ஏற்கனவே. அதான் உண்மை. எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி கர்த்தர் உங்களை கொண்டு வராரோ அதை குறையா பார்க்கக்கூடாது. நல்லா கவனிங்க, அதை குறையா பார்க்கக்கூடாது. அதை நீங்கள் எப்படியா பார்க்கணுன்னா, அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் கர்த்தர் நமக்குள்ளே வச்சுருக்க தாளந்துகளையும் வரங்களையும் தான் கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எதை முக்கியப்படுத்துகிறாரு? நமக்குள்ளே இருக்கிற தாளந்துங்களையும் வரங்களையும் தான். நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய குறையே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் எல்லா விதத்திலும் நேர்த்தியாக அற்புதமாக கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கார். அதுதான் இங்கே சொல்றார் பவுல், இவைகளை சிந்திங்க. எது நல்லதோ, எது ஒழுக்கமோ, எது உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமோ, எது புகழோ, அதை உட்கார்ந்து கொஞ்சம் யோசிங்க. அதை விட்டுட்டு மாறாக உங்களை எது கீழே கொண்டு போகுமோ, எது உங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற காரியத்தை செய்ய விடாதபடிக்கு உங்களை சோர்வாக்குமோ, அது மேல உங்க கவனத்தை வைக்காதீங்க.
நல்ல நீங்கள் குறையே இல்லாமல் சரீரத்தில் என்ன வெளிப்புறத்தில் பார்க்குறதுக்கு குறையே இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறதுனால அவர் ரொம்ப பர்ஃபெக்டா? இல்லை வெளியே பல குறைகள் இருக்கிறதுனால நம்ம என்ன பர்ஃபெக்ட் இல்லாதவங்களாயிடுவோமா? நல்லா கவனிங்க, அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நம்ம எப்படி பார்க்குறோம், எவ்விதமான காரியத்தின் மேல் நம்ம கவனம் செலுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியமானது. சிலர்லாம் வெளி தோற்றத்தை பார்த்து விழுந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பையன் பொண்ணை பார்க்குறது, பொண்ணு பையன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பையன் எப்படி இருக்கணும்? பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கணும் அப்படின்னுவாங்க. ஆனால் உள்ள எல்லா வத்தலும் சொத்தலும் உள்ள இருக்கும், உள்ளுக்குள்ளே எல்லா இருளும் இருக்கும். கேட்டால் பையன் எப்படி இருக்கணும்? நல்ல ஸ்மார்ட்டாக டாலாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும், கலராக இருக்கணும். பொண்ணு எப்படி இருக்கணும்? அப்படியே சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குறைகள் தெரியாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறான், எவ்விதமான காரியத்தின் மேலே கவனம் செலுத்துகிறான், அது ரொம்ப முக்கியமானது. சிலர்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கொடுப்பாங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு பொண்ணு பாருங்கள். இல்லை சிலர் கல்யாணத்துக்காக என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வரம் பாருங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. சிலர் கொடுக்க ஃபோட்டோலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் பண்ணுற ஸ்டைலும் ஒவ்வொன்றும் கொடுக்குற என்ன நமக்கு தெரியுமே, உண்மையான மூஞ்சி எதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிடும், இது யாருரா இது? இல்லைம்மா உங்களுக்கு வேற பிள்ளை இருக்காங்களான்னு கேட்பேன் சிலரை நான். இது மூத்த பொண்ணா இல்லை இளைய பொண்ணா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் இது அப்படின்வாங்க. நல்லா கவனிங்க. சிலர் வெறும் தங்களுடைய வெளி காரியத்தை மாத்திரம் கவனம் செய்யும். உள்ளுக்குள்ளே இருக்கிற குறைபாடுகள், தவறுகளை, நம்முடைய குறைபாடுகளை பெருசாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய குறைபாடுகளை பெருசாக அவர் நினைப்பதே இல்லை. ஆனால் பிசாசு நம்மளை நினைக்க வைக்கிறான். ஏன்னா இதில் நம்ம குருடாகி இருக்கணும். நம்முடைய குறைபாடுகளை நினச்சி ஏன் நம்முடைய குறைபாடுகள் நினைக்க வைக்கிறான் தெரியுமா? இந்த குறைபாடுகளை நினைச்சிருப்போம்னா இந்த வரங்களையும் தாளங்களையும் எடுத்து நம்ம உபயோகப்படுத்தி நம்மளை பிரகாசிப்பிக்க வைக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அந்த பிரகாசம் வராமல் இருக்கிறதுக்கு பிசாசு பண்ற எல்லா தந்திரம் என்னன்னா நம்ம குறைபாடுகளையே சிந்திக்க வச்சிடறான். வேதத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, பவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பவுல்ன்ற மனுஷன் ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் முக்காவாசி புஸ்தகத்தை எழுதினவர், நிருபங்களை எழுதினவர். அவர் எழுதின நிருபங்கள் இன்றைக்கும் சபைக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக வாழ்வதற்கு கடவுளோடு இணைந்திருப்பதுக்கான வழிகளையும் சத்தியத்தையும் அற்புதமாக எழுதின தேவன் பயன்படுத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷன் எழுதின காரியங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும்னா, என்ன அருமையான ஒரு மனுஷனாக இருந்திருப்பார், எவ்வளோ அறிவாளியாக இருந்திருப்பார், எவ்வளோ என்ன ஆள், என்ன நல்ல வாட்ட சாட்டமாக திறமசாலியாக இருந்திருப்பார், எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருப்பார், அப்படி தானே தோணும். ஆனால் பவுலை குறித்து ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பவுல் எப்படி இருப்பாராம் பார்க்குறதுக்கு, இருக்கிறதுலே குள்ளமான மனுஷனா. குள்ளமான மனுஷன், தலையில் முடி இருக்காதான், கண் ஒரு மாதிரி இருக்குமா, மூக்கு ஒரு மாதிரி இருக்குமா. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் தனக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்த தாளந்துகளையும் வரங்களின் மேல கவனம் செலுத்த வைத்து அதை அவர் உபயோகப்படுத்தினதினால இன்றைக்கு காலங்காலமாய் ஆண்டவருடைய வருகை வர வரைக்கும் இன்றைக்கு அவர் மூலமாய் எழுதப்பட்ட சத்திய வசனங்கள் இன்றைக்கு அநேக மக்களுக்கு, சபைக்கு, பலருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவரை கர்த்தர் ஒரு வேளை பவுல் மாத்திரம், நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன், என் கண்ணு ஒரு மாதிரி இருக்கேன், மூக்கு ஒரு மாதிரி, மண்டையில் முடி இல்லை, அதனால நான் ஒன்றும் செய்ய போறதில்ல, நான் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்க போறதில்லை, ஊழியம் செய்ய போறதில்லைன்னு ஒதுங்கி போயிருந்தா, நான் சொல்றேன் அவருக்குள்ள வைத்திருந்த வரங்களையும் தாளந்துகளை எடுத்து உபயோகப்படுத்தியிருக்க முடியாதே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நமக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை மேலேயே கண்ணு வைக்காதீங்க. அதை மாற்ற வல்லவராக இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எந்த குறைவை
நம்ம ஆண்டவர்கிட்ட சரி செய்வதற்கு உண்டான காரியத்தை செய்யணும், அதை செய்யணும். ஆனால் நான் சொல்கிற குறைபாடு என்னன்னா, எப்போ பார்த்தாலும் உங்களை குறையாவே நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கிற எண்ணங்கள் ஒன்றை மட்டுப்படுத்துது. அது என்னன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அது ரொம்ப மட்டுப்படுத்துது. அது மட்டுப்பட பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் வரங்களையும் தாளந்துகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்து உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் அதை பிரகாசிப்பிக்கிறாரு. அதை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது, முக்கியமாக கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து நீங்கள் கண்டுபிடித்து உபயோகப்படுத்தும் போது, நான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் பெரிய குறைவாக நினைக்கிறீங்களோ, குறைபாடாக நினைக்கிறீங்களோ, தவறாக நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்த பிறகு உங்கள் குறைபாடுகளும் தவறுகளும் காணப்படாததா போயிடும். நோட்டீஸ் பண்ணப்படாத, கவனம் செலுத்தப்படாத ஒன்றா மாறிடும். இன்றைக்கு எதாக ஜனங்க கவனம் செலுத்துவாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களின் தாளந்துகளையும் தான் கவனம் செலுத்துவாங்க. இப்படி நடக்கக்கூடாதுன்றதுனால தான் பிசாசு நிறைய பேரை எது மேலே கவனம் செலுத்த வைக்கிறான்னா, தங்களுடைய குறைபாடுங்க மேலேயும் தவறு மேலேயும். எந்த தவறை கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணி விடணுமோ, சரி செய்யணுமோ, அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதுக்குண்டான காரியங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்வார். ஆனால் நம்மளை குறித்து நம்மளை ரொம்ப மட்டகரமாக நினச்சி இருக்கிற அந்த எண்ணங்களை ஆண்டவர் சொல்கிறார், அதை யோசிக்காத. அதை காட்டிலும் மேலான திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள மேலான திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கு. கண்டுபிடிக்கணும். இந்த வசனம் உங்களுக்கு கண்டுபிடிக்க உதவி செய்யும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் இப்படிப்பட்ட அறிவெல்லாம் கொடுக்கும். இதையே பெருசாக யோசிக்காத. உன் குறைபாடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் உனக்குள்ள கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்து நீ கவனம் செலுத்தி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன் குறைபாடு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அதை நோட்டீஸே பண்ணாமல், அதை கவனத்துக்குள்ளேயே கொண்டு வராமல், அதை இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடுவார் ஆண்டவர். பெரிய பெரிய தேவ மனுஷர்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தின காரணம் அதுதான். நல்ல கவனிங்க, தங்க இடத்துல இருக்கிற குறைபாடுகளை அவங்க பெருசா நினைச்சு ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருந்தா, நான் சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவர் செய்திருக்க வேண்டிய காரியங்களை செய்ய பயன்படுத்தின மனுஷர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா குறைபாடுகள் இருந்துச்சு. சரீரத்தில் குறைபாடு, பர்சனாலிட்டியில் குறைபாடுகள் இருக்க தான் செஞ்சு. அதெல்லாம் அவர்கள் பொருள்படுத்தலை. கர்த்தர் எது மேலே கவனம் செலுத்தினார்னா, அவர்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளை மேலே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த காலத்தில் சொல்கிறாங்க, என்ன, ஆதி காலத்தில் நான் சொல்கிறது 18th centuryலாம் பிரசங்கியாரங்கள் நின்று பிரசங்கம் பண்ணுற இந்த புல்பீட்டு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்குறீங்க. அன்னைக்கெலாம் புல்பீட்டில் பிரசங்கியார் நிற்கணும்னா புல்பீட் இது வரைக்கும் இருக்குமா. பிரசங்கியார் நிற்கிறாருன்னா அவர் தலை மாத்திரம் தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. மற்ற எல்லாம் கவடாக தான் இருக்கும். வெறும் தலை மாத்திரம் தான். கசாப்பு கடையில் ஆடு தலை நிற்கிற மாதிரி தான், அது மட்டும்தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. அப்படி நிற்கிற ஒரு ஆள் தன்னிடத்தில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற குறை தெரியும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாமல் போயிருந்தா ஜனங்க எப்படி மனம் திரும்பி இருப்பாங்க? எப்படி சத்தியம் கேட்கப்பட்டிருக்கும்? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தங்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் மேலே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனம் செலுத்த வைக்காம, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, நியாயமான குறைபாடுகளை, எந்தெந்த குறைபாடுகளை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விடணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் சரீரத்தில், பர்சனாலிட்டியில் ஏற்படுகிற குறைபாடுகளை அதை ஒரு பெருசாக சொல்லி, எனக்கு இப்படி இருக்கு அதனால நான் இதை செய்ய முடியல, நான் இப்படி இருக்கிறேன் அதனால எனக்கு ஆண்டவருக்காக நான் இதை செய்ய முடியல அப்படின்னு காரணங்களை சொல்லி எதிர்மறையான காரியத்தையே பார்க்குற சிலரிடத்தில் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, உன் குறைபாடு ஒன்றும் பெருசே கிடையாது. உனக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒன்று கவனம் செலுத்தாமல் படுற ஒரு நிலைக்கு போயிடும். அது என்னன்னா, நம்முடைய குறைபாடுகளும் தவறுகளும் கவனம் செலுத்தப்படாத ஒரு நிலைக்கு போய்விடும். 8வது பாருங்க, ஆண்டவர் சொல்ற 8வது காரியம். இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வேலையை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கண்டுபிடிச்சு எடுத்து உபயோகப்படுத்தி
புத்திமானாக காரியங்களை செய்யும் போது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ள முடியுன்றாரு. 8வது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேவன் மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிற இந்த டாமினண்டான கிஃப்ட் இருக்கு பாருங்க, வரங்களும் தாளந்துகளும், எப்பொழுதுமே அது எதிர்மறையான அல்லது கடினமான சூழ்நிலைகளில் அது அற்புதமாய் வேலை செய்யும். நல்லா கவனிங்கள். Your dominant gift and talent will operate well in the hostile environment. எந்த சுற்றுச்சூழலில் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற சக்தி வாங்கிய வரங்களும் தாளந்துங்களும் வேலை செய்யணும். எல்லாமே எதிர்மறையா இருக்கு பாருங்க, சூழ்நிலைகள் விரோதமா இருக்கு. விரோதமான சுற்றுச்சூழல்களில் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற இந்த சக்தி உள்ள வரங்களும் தாளந்துகளும் அற்புதமாய் வேலை செய்யும். ஆனால் நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறோம், என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் கடினமான காரியம், அதனால் எனக்கு நான் இந்த காரியத்தை செய்ய முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நீ எவ்வளோ கடினமான சூழ்நிலைக்குள்ளே போனாலும் உன்னை மறந்துடாத, உன்னை நடத்துகிற கர்த்தராகிய நான் உனக்குள்ளே வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அங்கே தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆண்டவர் வேலை செய்ய வச்சு காட்டுறாரு. நல்ல கவனிங்கள். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஒரு பெரிய ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு, ஆண்டவர் என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் ஆண்டவர் நெருக்கடி இப்படி இருக்குது, அதனால இதை நான் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்ல, இல்லை, உன்னுடைய சூழ்நிலைகள், சுற்று சூழல்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை, அது உன்னை இன்னும் பவர்ஃபுல்லாக உனக்குள்ளே இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் எடுத்து உபயோகப்படுத்துகிற இடமா இருக்கும். எல்லாம் கவனிச்சு பாருங்கள். இந்த குத்து சண்டை போடுறவங்க எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட்டு ஒன்று பண்ணும்போது 2 ஆப்பனண்ட்டும் என்ன ஃபைட் பண்ணுறவங்களும் அவருக்கு எதிர்த்து சண்டை போடுறவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. என்னென்னா சொல்லுவாங்க, இந்த சண்டை எவ்வளோ ரவுண்டு போதோ அந்த அளவுக்கு எனர்ஜியை, ஸ்டாமினாவை நான் கெயின் பண்ண முடியுது ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ண அப்படின்றாங்க. கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைக்குள்ள எவ்வளோ தள்ளப்படுறோமோ ஒன்றை மறந்துடாதீங்க, அது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும், ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கும். உங்களை அற்புதமான விதத்தில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீங்க. காரணங்களை சொல்கிறவங்களாம் இருக்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நாம் காரணங்களை சொல்கிறோம். கடினமாக இருக்குது, வேலை கடினமாக இருக்குது, என் சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால் இதை நான் செய்ய முடியல, அதனால் நான் சோர்ந்து போயிட்டேன். கிடையாது. ஆண்டவர் சொல்கிற, உன்னுடைய சூழ்நிலை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் அங்கே தான் ரொம்ப நல்லா வேலை செய்யன்றார். எது? கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிற வரங்களும் தாளந்துகளும். எத்தனை பேர் நம்புறீங்க அது இந்த காலை வேளையில்? இன்னைக்கு ஒருவேளை பல கடினமான சூழ்நிலை வந்திருக்கலாம். என்னடா வாழ்க்கை இவ்வளோ கடினமாக இருக்கு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டுது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கடினமான சூழ்நிலையில் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அந்த இடத்துல தான் நான் உனக்குள்ளே வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நான் வல்லமையாக உபயோகப்படுத்துகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளில் சொல்லுங்கள், வாயத்திறந்து, ஆண்டவரே, நான் சந்திக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைகளில் நீர் எனக்குள்ளே வைத்திருக்கிற இந்த வரங்களும் தாளந்துகளும் வல்லமையாய் வேலை செய்யும். ஆமென். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. என்னை ஆண்டவர் ரொம்ப ஆடான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக வச்சுட்டு என்னை ஒரு வீக்கான ஒரு பாத்திரமாக காட்ட விரும்பலை. நீ ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே போறியா, அங்கே உன்னை எவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா காட்டுறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது ஒரு பிரசங்கியாராக இருக்கட்டும், ஒரு மனுஷன் எங்கேயோ வேலை செய்கிற ஒரு இடமா இருக்கட்டும், வாழ்க்கையில் வருகிற சவாலாக இருக்கட்டும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ அதிகமான சவால்களை சந்திக்கிறானோ அவ்வளோ அதிகமாக அந்த மனுஷனை திறமை உள்ளவனா மாத்துறான். எப்படி திறமை உள்ளவனா மாறுறான்? அந்த மனுஷன் அப்படி கடினமான நேரங்களில் தான் ஆண்டவர் அவனுக்குள்ளே வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கு பாருங்க.
புலம்பல் 3ஆம் அதிகாரம். அதில் கவனிச்சிங்கன்னா 22ஆம் வசனத்துலேருந்து பாருங்க, 23ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. எது காலைதோறும்? கர்த்தருடைய, அதுக்கு முந்தின வசனம் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. 24ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். நல்லா கவனிங்கள், கர்த்தர் அந்த இடத்துல கடினமான சூழ்நிலைகள் நேரங்களில் கர்த்தர் எப்படி இருப்பார்? அவருடைய உண்மை பெரிதாக இருக்கும். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கை கொண்டு இருப்பேன். நல்லா கவனிங்கள், எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் நமக்குள்ள வரும்போது அவருடைய உண்மை அந்த இடத்துல பெரிதாக இருக்கும். ஆண்டவர் எப்படி காட்டுவார் நம்மளை? ஆண்டவர் அந்த இடத்துல வீக்காக காட்ட மாட்டார், கிருபையை கொடுத்து. ஒவ்வொரு சவாலுக்கும் ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை கொடுத்து, எப்படி ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுக்கிறாரோ, ஒவ்வொரு சவால்களை, கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை கொடுத்து ஒரு காரியத்தை பண்றார். நல்லா கவனிங்க, அவரை நம்பி இருக்கிற நமக்கு அவரே பங்குன்றத அவர் காட்டுறார். எப்படி காட்டுறார் அவரே பங்குன்றத? அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் சில கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலையில் வெக்கப்பட விட மாட்டார். மாறாக நமக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து வல்லமையாக கர்த்தர் உபயோகப்படுத்துவார். பாருங்க, பவுலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் கிருபை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன சொல்ற? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை என்ன பண்ணும்? பூரணமாக. 2 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில், சில பலவீனங்கள், சில கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு பங்காக இருக்கும், என்னுடைய கிருபை உனக்கு அனுகூலமாக இருக்கும், என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். எதுக்கு? நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துங்களையும் எடுத்து அதை உபயோகப்படுத்தி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள. நல்லா கவனிங்கள், எந்த சாக்கம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு என் கடினமான சூழ்நிலைப்பா, உமக்கு புரியாத ஆண்டவரே, இதை என்னால் செய்ய முடியாத ஆண்டவர் சொல்ல. இல்லை, அந்த சுற்றுச்சூழலிலும் ஆண்டவர் என்ன ஆப்ரேட் பண்ணுறாருன்னு, எதை ரொம்ப சூப்பராக ஆப்ரேட் பண்ண வைப்பார்னா, நமக்குள்ளே வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் உபயோகப்படுத்தி அந்த சூழ்நிலையில் பலன் காண, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. பாருங்க, இன்னொரு உதாரணம் கவனிச்சிங்கன்னா, தாவீது ரொம்ப அற்புதமான உதாரணம். தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது, கோலியாத்து பெரிய ஆளு, உயரத்தில் பெரிய ஆளு, யுத்தத்தில் பெரிய ஆளு, திறமையில் பெரிய ஆளு. ஆனால் தாவீது ஒரு சிறிய மனுஷன், பார்க்கறதுக்கும் சிறியவன், அனுபவம் இல்லை, யுத்தம் பண்ணுற அனுபவம் இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்கிட்ட எப்படி சொல்லி அந்த சூழ்நிலையில் அவனை மட்டுப்படுத்துவதற்கான காரியத்தை இந்த சவுல் சொல்றான். ஆனா தாவீது தனக்குள்ள இருக்கிற அந்த வரங்களையும் தாளந்துகளையும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை, என் வரங்களையும் தாளந்தையும் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உபயோகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதன் மேல அவன் கவனம் செலுத்தினான். கர்த்தர் அவன் பங்குன்றதுல நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அங்கே சொல்லியிருக்கு, கர்த்தர் அவனுடைய பங்குன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தான். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அங்கே சவுல் அவனை பார்த்து சொல்லி சோறுபடுத்துகிற வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதில் 33ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்றான் பாருங்க. சவுல் சொல்றான், யுத்தம் பண்றான்னு போறான். அவனை பார்த்து என்ன சொல்ற? நீ சின்ன பையன்பா, அவன் பெரிய மனுஷன்பா, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவனுக்கு எல்லாம் தெரியும்பா. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே தாவீதுக்கு சொல்லப்பட்டது போல சொல்லப்படாம வேற விதமா உங்களுக்கு சொல்லப்படலாம். 33ஆம் வசனம் வாசிப்போமா? அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ
இளைஞன் அவன் தன் சிறு வயது முதல். நல்லா நீங்கள் என்ன சொல்றான்? நீ இளைஞன் அப்படின்னா நீ ரொம்ப சின்ன பையன், நீ போய் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. சூழ்நிலைகள் உங்களை பார்த்து சொல்லும், உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்க சூழ்நிலைகள் உங்களை பார்த்து சொல்லலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, சூழ்நிலை நம்மை முடிப்பதில்லை. நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து எந்த சூழ்நிலை என்ன முடிக்கும்னு சொல்லிச்சோ அதே சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை எழும்பி நிற்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளக்கூடிய தாளந்துகளையும் கிருபைகளையும் சக்தி வாய்ந்த ஒன்றா கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரே. கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒருவேளை தாவீது மாத்திரம் இந்த சவுல் சொன்னதை நம்பி விட்டுருந்தானா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பார். ஆனா அவன் அதை பொருட்டாவே இல்லை. அவன் சொல்றான், இல்லை 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 இல்லை, அவன் சிறு வயதுலேருந்தே யுத்த வீரனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன பயன்படுத்தினது எப்படிலாம் பயன்படுத்தியிருக்கிறார். காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. அங்கே கர்த்தர் என்னை எப்படி பெரியவனாக காட்டினார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அந்த மிருகங்களின் நடுவே பெரியவனாய் என்னை காட்டின கர்த்தர் இந்த மனுஷனுக்கு முன்பாகவும் என்னை பெரியவனாக்கி காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற அவனுக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்த தாளந்துகளையும் வரங்களையும் அவன் சார்ந்து கொண்டான். கர்த்தர் என்னுடைய பங்கு, அவருடைய உண்மை பெரியதா இருக்கிறது, அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது என்கிறது எனக்கு தெரியலனா என் சூழ்நிலை, என்னுடைய என்வாயர்மெண்ட், என்னுடைய சுற்றுச்சூழல் எவ்வளோ கடினமானதா எவ்வளோ விரோதமானதா இருந்தாலும் நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ வசனம் உங்களுக்கு அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் கொடுக்கணும். உங்கள் சுற்றுச்சூழல் உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ விரோதமானதாக இருந்தாலும் ஒன்றை கர்த்தர் செய்வார், உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளங்களையும் அங்கே பெருசாக்கி காட்டுவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளும் நீங்கள் கடினமான சூழ்நிலை இருக்கும்போது அதை பெருசாக்கி காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க அதை பெருசாக்குவாரா? ஏன்னா தாவீது கர்த்தரை தன் பங்காய் வைத்து கொண்டான், கர்த்தரை அவன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தான், அவன் முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவனுக்கு தெரியுது, எனக்கு தாளந்த கொடுத்தவர் கர்த்தர், என்னை பலவனாக்கினவர் கர்த்தர். உலகத்தில் பாருங்க, அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் இந்த வால் டிஸ்னின்றாங்க. இந்த கார்ட்டூன்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் கார்ட்டூனை பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்க பாருங்க. அப்படி இந்த வால் டிஸ்னின்ற ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாராம் பாருங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது அவரை பார்த்து அந்த கம்பெனி முதலாளி சொன்னார், உனக்கு திறமையே இல்லை, உனக்கு கிரியேட்டிவாக என்ன எதுவும் புதுசாக உனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய திறமையெல்லாம் உனக்கு இல்லை, அதனால் உன்னை வேலையை விட்டு நாங்கள் தூக்குறோன்னு சொன்னாராம். இந்த மனுஷன் வேலையை விட்டு வந்த பிறகு கையில் காசு இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இப்படி உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்த மனுஷன் தனக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற தாளந்துகளை புரிந்து கொண்ட உடனே, எந்த உலகம் எந்த கம்பெனி உனக்கு கிரியேட்டிவ்னஸே இல்லை, உன் புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமையே உனக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ, முழு உலகத்துக்கும் காட்டினாரு தாங்கிட்ட திறமையும் வரங்களும் இருக்குன்றதை காட்டினார். பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த வால்நட் டிஸ்னின்றாங்க பாருங்க, அந்த மனுஷன் அவர் தான் இந்த கார்ட்டூன் படத்தை எடுப்பதுக்கு உண்டான பயனியர் பண்ணவரே அவர் தானா. அவர் மூலமாக தான் இந்த கார்ட்டூன் இந்த அனிமேஷனே வந்துச்சுன்றாங்க. இன்னைக்கும் பெரியவர்களுக்கு கூட பாருங்க, இன்னைக்கு நம்ம பெரிய ஆட்களுக்கு கூட அந்த பொம்மை படம் பார்க்கணும்னா உட்காந்து அப்படியே ஆண் வாயை பொழந்து பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க சில கார்ட்டூன்லாம் பார்ப்பாங்க பாருங்க. இந்த டாம் அண்ட் ஜெரிலாம் பார்க்கணுன்னா நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? பிள்ளைங்களோட சேர்ந்து நம்மளும் உட்காந்து ஆன்னு பார்த்துருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இதை கண்டுபிடிச்ச மனுஷனை உலகம் என்ன சொல்லிச்சுன்னா உனக்கு திறமையே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் கண்டுபிடிச்சதை இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷனும் உட்காந்து பார்க்குறான். நல்ல நீங்கள் சூழ்நிலைகள் உங்களை வெறுமையாக்கி காட்ட பார்க்கும்.
உனக்கு திறமை இல்லை, உன்னால் அதை செய்ய முடியாது, நீ இதில் தேர மாட்ட, இப்படி தான் உலகம் சொல்லும், சூழ்நிலைகள் சொல்லும். நான் சொல்கிறேன், அது நடுவில் கர்த்தர் மாத்திரம்தான் ஒன்று சொல்லுவார், இல்லை உனக்குள்ள திறமைகளையும் வரங்களையும் நான் வச்சிருக்கிறேன், அதை நான் பெருசாக்கி காட்டுவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே எல்லா கடினமான சூழ்நிலை, வாயத்திறந்து சொல்லுங்க, எல்லா கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அவர் பெரிதாக்கி காட்டுவார். அவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட வரங்களையும் தாளந்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு முடியல, பணம் முடியல, அதை செய்ய முடியல, எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரில, உங்களை வெளியே வர வைக்க கர்த்தர் உங்களுக்குள்ள வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. முடங்கி கிடப்பதுக்காக அல்ல, நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, ஒரு காரியத்தில் முடங்கி அப்படியே உடைந்து போயிருப்பதுக்காக அல்ல. தாவீது சவுல் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை, இந்த பெலிஸ்தீனை கர்த்தர் என் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார்னு சொன்னான். நல்லா உங்க சூழ்நிலையை சொல்லணும், சூழ்நிலையை பார்த்து நீங்க சொல்லணும், இல்லை இல்லை நான் ஆண்டு போக போறது இல்லை, இந்த சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தர் என்னை நிற்க வைப்பார், இந்த தோல்வியில எனக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், இந்த தடையில கர்த்தர் தடைகளை விளக்குவார். காரணம், எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் பெருசாக்கி காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாரா? நீங்கள் போகிற சூழ்நிலை இப்படி உங்களை பார்க்கணும், வெறும் எதிர்முறையாகவே எல்லாம் முற்போக்கான காரியத்தை பார்க்காம எல்லாம் பிற்போக்கான காரியத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, நெகட்டிவானதையே ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்கிறேன் ஒன்று பிளைண்ட் ஆகிடும். என்ன பிளைண்ட் ஆகிடும்னா, கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிற வரங்களையும் தாளந்துகளை குறித்த ஐடியாவே வராது, அதை குறித்த யோசனையே வராது. 9 ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. சில காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கவனித்து காரியங்களை செய்கிறது ரொம்ப அவசியமானது. 9 ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க உங்களை பார்க்கறது உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது. நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறோம், மற்றவங்க என்ன பார்த்து சொல்கிறான் அதை தான் பெருசாக நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், மற்றவங்க உங்களை பார்க்குற காரியங்கள் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளங்களையும் மட்டுப்படுத்துதா அப்படின்னா அது உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுது. பாருங்க, உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோருக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைங்க கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெற்றோர் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க, மூத்தவன் கொஞ்சம் டல்லு பாஸ்டர், ஆனால் அந்த 3ஆவது இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ஷார்ப்பு பாஸ்டர் அப்படின்வாங்க. யாரை வச்சுட்டு சொல்லுவாங்க, 3 பிள்ளையும் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, மூத்தவனுக்கு அவன் கொஞ்சம் சோதா, அவன் கொஞ்சம் ஷார்ப் இல்லை, அவனுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆயிடுச்சு, எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சோதா, நம்ம ஷார்ப் இல்லை, ஊட்டி வளர்க்குறீங்க. ரொம்ப தப்பான காரியம். கவனிங்க, அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தான் தகப்பன் சொன்னது தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் தகப்பன் சொல்ற பெற்றோர் சொல்ற காரியங்களை தான் மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சதுனால அவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்தும் அது என்ன பண்ணுதுன்னா, அவர்கள் சொன்ன காரியம் அதை அழிக்குது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இல்லை. அதெல்லாம் இப்படி இதை ஒரு உதாரணமாக சொன்னேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரா, எப்படி உங்க பிள்ளைங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க, இவன் வசதி அவ கொஞ்சம் கம்மி இவரு கொஞ்சம். நான் சொல்றேன், இந்த பெற்றோராக இருக்கிற உங்களுக்கு சில பிள்ளைகளுடைய குறைபாடுகள் தெரியும், ஆனாலும் அந்த குறைபாடுகளை அவர்களுக்கு சொல்லி ஊட்டி வளர்க்காதீங்க. உனக்கு இதில் வீக்குப்பா, நீ இதில் குறைவா இருக்கு, அதை சொல்லாதீங்க. உனக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அந்த குறைவை நிறைவாக்க கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, உன மேல கர்த்தர் தம்முடைய ஞானத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு, அவருடைய தயவு உனக்கு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் சமமா, நல்லா கவனிங்கள்,
சிறு வயதிலிருந்தே உங்க பிள்ளைகளை சமமா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா வயதான காலத்தில் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க. நல்ல கவனிங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை பெற்றோர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க 3 பிள்ளைங்களையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஒரே விதமாக தான் அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒருத்தரை தூக்கிட்டு ஒருத்தரை மட்டம் தட்டுறது கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அமைப்புகள் இருக்கலாம், அல்லது வித்தியாசமான திறமை இருக்கலாம். ஆனாலும் as a parent my responsibility to see them equally. இதை நம்ம செய்ய தவறனா வயதாய் வரும்போது அவர்களுக்குள்ள நீங்க போட்ட வித்தியாசங்களே அவர்களை உங்களை பார்க்கறதுக்கு வித்தியாசமான அளவுகோலாய் மாறிவிடும். நல்லா கவனிங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? எல்லாம் கப்புகளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ தான் விவாகமாகி இப்போ தான் உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரா? இப்படி வளங்க. இப்படி உங்கள் பிள்ளைகளை ஒருத்தனை உயர்த்தி இன்னொருத்தனை மட்டம் தட்டி அப்படி ஒரு நாளும் செய்யாதீங்க. அது உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் டிஸ்ட்ராய் பண்ணுவதுக்கு உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய அப்ரோச்சுமே அப்படியே அமைஞ்சிருது. ஆண்டவர் நம்மகிட்ட இன்னைக்கு சொல்ற காரியம், மற்றவங்க உங்களை சொல்றதை வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களையும் தாளந்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. டிஸ்ட்ராய் பண்ண இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள நான் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் விசேஷமானது, அதை விசேஷமான விதத்தில் உபயோகப்படுத்துகிறோம். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிற வரங்களும் தாளந்துகளும் விசேஷமானது, விசேஷமாய் அதை கர்த்தர் உபயோகப்படுத்த. 10வது ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடிச்சு எடுத்து உபயோகப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி பார்க்குறோம்? நெகட்டிவாகவே பார்க்குறேன்னா அதெல்லாம் மாற்றணும். என்னுடைய குறைபாடுகளையும் என்னுடைய தவறுகளையே பார்த்துட்டு இருக்கிறேன்னா அதை கொஞ்சம் விட்டுட்டு கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 10வது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களுடைய தாளந்துகளையும் வரங்களையும் நீங்கள் அட்மயர் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் நீங்க கோட்டை விட்டுறீங்க. நிறைய பேர் இதை செய்வாங்க பாருங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அட்மயர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாளும் தங்களுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் அட்மயர் பண்றதே ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆஹா என்ன திறமைசாலிப்பா, என்ன தாளந்து, என்ன வரம் ரசிப்பாங்க. ஆனால் தங்களுக்குள்ளே வச்சிருக்கிற கர்த்தர் வச்சிருக்கிற வரங்களையும் தாளங்களையும் ஒரு நாளும் என்ன பண்ணுறது இல்லை, ரசிக்கிறது இல்லை. அதை மெழுகூட்டி அதை அலங்கரிப்பதுக்கு உண்டான காரியத்தை செய்கிறதே இல்லை. பாருங்க, ஒரு நடந்த கதையை வாசித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு பிள்ளை, ஒரு பையன் ரொம்ப தொண பேசுவானா. தொணன்னு பேசுறதுனால அவனுக்கு கூட இருக்கவங்க எல்லாரும் அவனுக்கு பேர் வச்ச பேர் என்னன்னா மோட்டர் வாயின்னு பேர் வச்சுட்டாங்களாம். என்ன வாய்? மோட்டர் போட்டணும் அச்சுனே இருக்கும் பாருங்க. அது மாதிரி இவன் தொண என்னென்னமோ பேசுவானா. இவனை மோட்டர் வாயின்னு சொல்லி எல்லாம் ஓட்டுறதுனால இவன் ஒரு நாள் ரொம்ப நொந்து போயிட்டு வீட்டில் வந்து பார்த்தா இவங்க அப்பா இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இவன் மோட்டர் வாய், அவர் மோட்டரே போட மாட்டார். அவர் அமைதியா. இப்போ இவன் பார்க்குறான், ஆஹா நம்மளை எல்லாம் மோட்டர் வாங்கின்றானுங்க, நம்ம அப்பா அப்படி இல்லையே, இவரை மாதிரி நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்ணானா, அவங்க அப்பா மாதிரி இருக்க போறேன்னு தீர்மானம் பண்ணி அவங்க அம்மாட்ட போய் சொன்னம்மா, இன்னிலிருந்து நான் அவன் புருஷன் மாதிரி மாற போறேன், அப்பா மாதிரி என்ன செய்ய போறது, நான் பேச போறது இல்லை, அமைதியாக இருக்க போறேன், தீர்மானம் எடுத்துட்டேன், எழுதி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்தாங்க எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், வாக்குமொழியாக கொடுக்குறேன்ட்டு அவர் ரிட்டர்னில் எழுதி இயர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஓப்பன் மை மவுத், ஐ வில் நாட் டாக் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டானா. மோட்டர் வாங்கி சும்மா இருக்குமா? எழுதி கொடுத்தனால இந்த மோட்டர் நின்றுமா?
எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார் வீராப்பா. ஆனால் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிருக்கிறாரு, முடியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ரைட் ஆகி ரொம்ப விரக்தி அடைஞ்சு, என்னடா இது, இப்படி ஒரு வாழ்க்கையா, எப்படி தான் எங்கள் அப்பா இருக்கிறாரோ, வாய மூடிட்டு அமைதியா, நம்மளால இருக்க முடியல அப்படின்ட்டு அவன் ஒரு நாள் வந்து கோபத்தோட வந்து அம்மாட்ட சொன்னான், அம்மா நான் உங்ககிட்ட கொடுத்த சபதத்தை நான் உடைக்கிறேன், என்னால் பேசாமல் இருக்க முடியல, நான் பேச போகிறேன் அப்படின்னா. அவங்க அம்மா சொன்னாங்க, உன்னை எவன் பேச வேணான்னு சொன்னா, நீ பேசு, கடவுள் உன்னை பேசும்படி உனக்கு வரங்களையும் தாளந்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா சும்மா வாயத்திறந்து மோட்டர் போடாத, வாயத்திறந்து யூஸ்ஃபுல்லா பேசு, படி, அவசியமானதை நிறைய படி, படிச்ச பிறகு எது அவசியமோ அதை பேசு. ஒரு பிரசங்கியாருங்க, அவரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாரு. அவர் தன்னுடைய சாட்சியை சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன், கண்டதுக்கு வாயத்திறந்து பேசினேன், ஆனால் இப்போ நான் எதற்கு பேசணும், என் வாயத்திறந்து நான் பேசினாலே கர்த்தர் பல மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதுக்கு ஏதுவான வாயா என் வாயை வச்சிருக்கிறாருன்றதை விளங்கி கொள்ள அன்றைக்கு எங்கள் அம்மா எனக்கு சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருந்துச்சு. நான் நினைச்சேன் எங்க அப்பா மாதிரி அவரை மாதிரி இருக்கிறோம், அது அருமையான தாளந்தா இருக்கே என்று நினைச்சு நான் விரும்பினேன். ஆனா அது இல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்த மற்றவர்களிடத்தில் இருக்கிற தாளந்தை பார்த்து அது மாதிரி என்ன ஆக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவதுக்கும் அதை ரொம்ப மட்டுப்படுத்துவதுக்கு எதுவாக நான் பண்ணேன். ஆனால் என்ன கர்த்தர் பேசும்படி வச்சிருக்கிறார், எனக்கு அந்த திறமைகளை கொடுத்துருக்கிறார், அதை கரெக்டாக உபயோகப்படுத்தணுன்றதை விளங்கி கொண்ட பிறகு நம்ம மனுஷன் சொல்கிறார், இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியனா நான் இருக்கிறேன். இப்போ எவனும் என்ன சொல்கிறது இல்லை, மோட்டர் வாயெல்லாம் சொல்ல, ஏன்னா மோட்டர் மவுத் அப்படின்றது என்னை கூப்பிடுறது இல்லை. என் வாயத்திறந்து பேச மாட்டேன் நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் என்று சொன்னார். நல்ல கவனி, அதுக்கு அது எதனால் நடந்துச்சு? மற்றவங்களுக்கு இருக்கிற தாளந்தை பார்த்து அட்மயர் பண்ணி எனக்கும் அப்படி வரதா, அதை அட்மயர் பண்ணி அதை எனக்கு வர வைக்கணும்னு நினச்சிருந்தேன்னா சொல்கிறாரு, நான் இன்னைக்கு ஒரு பிரசங்கியாரவே இருந்திருக்க முடியாது. இது போல பல வாழ்க்கையின் அனுபவங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கு? மற்றவங்களுடைய தாளந்துகளையும் வரங்களையும் பார்த்து அட்மயர் பண்ணிட்டு உங்க தாளந்துகளையும் வரங்களையும் கோட்டை விட்டுறோமா? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. 11வது காரியம், இதெல்லாம் குறிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு போய் மறுபடியும் கவனிக்கணும். இப்படி கர்த்தர் எனக்குள்ள கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா. கடைசியாக சொல்லியிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதை ரொம்ப விரும்புகிறேனோ அதுவே ஒரு அறிகுறி கர்த்தர் எனக்குள்ளே வச்சுருக்கிற வரங்களை தாளந்துகளை நான் கண்டுபிடிப்பதுக்கான அடையாளமாக இருக்கிறது. நல்ல கவனிங்கள், உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்களோ, வாட் யூ லவ் த மோஸ்ட் இஸ் த க்ளூ ஃபார் யுவர் டேலண்ட் அண்ட் கிஃப்ட்ஸ். நீங்கள் எதை ரொம்ப விரும்புகிறீங்க நீங்கள் கவனிச்சு பாருங்க. உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் மாதம் ஏன்னா ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுப்போமே. அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, லோ லெவலில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் அப்படின்னும் போது அப்போ அதை கிடைக்கிறத வச்சு தனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சம்பளம், ஒரே கையில் காசு, அது எந்த டிஃப்ரென்ஸையும் சொல்ல முடியாது. இல்லை என்னோட அவருக்கு அதிகமாக இருக்குது, அதனால் அவருடைய ஆசை வித்தியாசமாக இருக்குது, அவர் விரும்புகிற வித்தியாசமாக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு இப்போ எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை செய்யணும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நீங்கள் உங்கள் ஆசையை, எது உங்களுக்கு ரொம்ப ஆசையானதோ அதை செய்ய நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க. இது ஒரு பணத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது போல் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சமமான விதத்தில் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறாரு.
நான் அந்த வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அதுல கர்த்தர் என்னை எது மேல ரொம்ப அதிகமா நேசத்தையும் பாசத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண வைக்கிறார்னு கொஞ்சம் கவனிச்சு அந்த விஷயத்தை கர்த்தர் என் மூலமா நல்ல விதத்தில் அதை தாளந்தாக வரங்களாக உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து நான் எடுத்து உபயோகப்படுத்தும் போது நான் சொல்றேன், கர்த்தர் என்ன புத்திமானா கர்த்தர் மாற்றுவார். நான் ஏதோ ரொம்ப விரும்பி செய்யணும், அதனால தவறுகளை அப்யூஸ் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம நான் எதை ரொம்ப விரும்பி செய்கிறனோ அந்த காரியத்தை கர்த்தர் எனக்குள்ளே வச்சிருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் உபயோகப்படுத்துவதுக்கு ஏதுவான விதத்தில் கர்த்தர் பயனுள்ளதாய் மாற்ற என்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எதுக்கு இந்த உதாரணம் காண்பித்தேன்? கர்த்தருடைய பார்வையில் நம்ம இந்தியா நாட்டில் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. நாட்டினுடைய அமைப்பில் எந்த நாட்டினுடைய அமைப்பிலும் இப்படி செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்து மனுஷனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தில் படைத்திருக்கிற கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் சமமாய் வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ சொல்றார், நீ எதை ரொம்ப விரும்புறியோ அதுவே ஒரு அறிவு. தட்ஸ் த க்ளூ ஆஃப் யோர் டேலண்ட் அண்ட் கிஃப்ட். இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ அதை உபயோகரமாக யூஸ் பண்ணுறியா, அதை உபயோகமற்றதாக யூஸ் பண்ணுறியா, அது உன்னை பொறுத்தது. ஆனால் உபயோகரமாக யூஸ் பண்ண ஆண்டவர் சொல்கிறார், அது உன்னுடைய தாளந்துகளையும் வரங்களையும் உபயோகப்படுத்துவதுக்கு ஏதுவாக இருக்கும். உபயோகப்படுத்துவதுக்கு ஏதுவாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற உங்கள் வேலையை, உங்கள் கையில் எந்த பொறுப்பை கொடுத்தாலும், உங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் விட்டாலும் அந்த வேலையை அந்த இடத்துல வெற்றிகரமாய் செய்ய கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள கர்த்தர் வரங்களையும் தாளந்துகளையும் சமமாய் கொடுத்துருக்கிறார்? எனக்கு ஒரு மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வேற மாதிரி கொடுக்குறவர் இல்லை. எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாருன்னு சொல்கிறவர் இல்லை. ஏன்னா உலகத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு சம்பளம் அதிகம், எனக்கு சம்பளம் குறைவுங்க, அதனால அவங்க வேற மாதிரி செய்கிறாங்க, நான் வேற மாதிரி இருக்கிறேன். அப்படி எந்த விதமான சாக்குகளும் நம்ம சொல்லாதபடிக்கு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எவ்வளோ வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதே வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ வரங்களை தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரோ அதே அளவு வரங்களையும் தாளந்துகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் எதை விரும்புறீங்க? கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு ஒன்று தான், வரங்களும் தாளந்துங்கிற அளவு ஒன்று தான். இப்போ நீங்கள் எதை விரும்புறீங்க அது உங்களுடைய சாய்ஸு. நீங்கள் எதில் அதிகமாக நேரம் செலவு பண்ணுறீங்க அது ஒரு அறிகுறி. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கும் தாளந்துகளையும் வரங்களையும் நீங்கள் கண்டுபிடித்து எடுத்து உபயோகப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தில், கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எல்லா இடங்களிலும் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தி தேவ வசனத்தினால புத்திமானா நீங்கள் செயல்படும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார். என்னை எல்லாவித நல் வெற்றிகளை காண புத்திமானாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நான் ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற வரங்கள் தாளந்து நிஜமானது. சொல்லுங்க, வாயை திறந்து. இருக்கா இல்லையான்றதுல நிஜமான விதத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் வரங்களையும் தாளந்துகளையும் வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, அதை பார்க்காம நான் வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இன்று முதல் அதன் மேலே எங்களுடைய முழு கவனத்தையும் வைக்கிறோம். சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, எங்களுடைய குறைபாடுகள் அல்ல, எங்களுடைய தவறுகள் அல்ல, அது மேலேயே கண்ணை வச்சு நாங்கள் ஆண்டவரே எதை முக்கியப்படுத்தணுமோ அதை முக்கியப்படுத்தாம வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்வதுக்கும் கர்த்தர் எங்களை எல்லா விதத்திலும் புத்திமானாய் நடத்தவும் வெற்றி அடைவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்தின் மேல கவனம் செலுத்தாம எல்லா குறையிலேயே எங்க எண்ணங்களை ஆண்டவரே நாங்க செலுத்திட்டோம். இனி அப்படி இல்லை ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்குள் வைத்திருக்கிற வரங்களையும் தாளந்துகளையும் நாங்கள் எடுத்து உபயோகப்படுத்த எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, என் வேலையில் நான் என் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வரங்களையும் தாளங்களையும் நான் உபயோகப்படுத்துகிறேன். கர்த்தர்
கர்த்தர் என்னை ஆண்டவரே நல்ல வரங்களினாலும் தாளந்துகளினாலும் எங்களை நீர் நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து நீர் அவர்களுக்குள் வைத்திருக்கிற வரங்களின் தாளந்துகளையும் குறித்த சிந்தனையை அதை குறித்து எண்ணி பார்த்து அதை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய வழிகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமா எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் கத்த சொன்னபடி எங்களுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் வாய்க்க பண்ண, எங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் புத்திமானாய் நடக்க, எங்கள் வேலையை நாங்கள் வெற்றிகரமாய் செய்ய, எங்கள் பொறுப்புகளை நாங்கள் ஆண்டவரை உத்தரவாதத்தோடு செய்ய, பலருக்கு நாங்கள் ஆசீர்வாதமான விதத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வரங்கள் தாளந்துகள் ரொம்ப முக்கியமானது ஆண்டவரே. ஆவியானவர் இதை குறித்த எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில் நாங்கள் அணுக ஆண்டவரே, இதை குறித்து நாங்கள் கேர்லெஸ்ஸா இல்லாம, இது முக்கியம் இல்லை, வரங்களும் தாளந்தும் கர்த்தர் கொடுத்திருக்கிறது முக்கியம் இல்லை என்று நாங்கள் ஒதுக்கி விடாம, இது ரொம்ப முக்கியமானது என்பதை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரை கவனத்தோடு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்திய வசனத்தின் வழியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் மரங்களின் தாளந்துகளை நாங்கள் உபயோகப்படுத்தி அநேகருக்கு உம்முடைய வெற்றியை காட்டுகிற அடையாளங்களாய் எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் காணப்பட உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு திரும்பி அனுப்போம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி உம்முடைய பிரசனத்தினால நீர் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அனுப்புகிறீர். போகிற ஆண்டவரே இடங்களில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கும் மரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தட்டும். அப்படி பயன்படுத்துகிறதுனால செய்கிற வேலையில மிகப்பெரிய இன்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் லாபத்தையும் பலனையும் காண மேலான வெற்றிகளை உம்முடைய பிள்ளைகள் சுகந்தரிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து உம்முடைய நல்ல ஆரோக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. எங்கள் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆரோக்கியம் ஆண்டவரே கிருபை சம்பூர்ணமாக இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள் வைத்து எங்களை பாதுகாப்பாய் நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.